இத்தன நாளா அண்ணன் இருந்துட்டு, "இங்க பாரு என்னோட வழிக்குள்ள வராத, என்னோட வழிக்குள்ள வந்த அப்டின்னா அவ்ளோதான்" அப்டிங்கிற மாரி சொல்லி, ஜஸ்ட் வார்னிங் தான் குடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ரம்யா இருந்துட்டு, இந்த வீட்டுக்குள்ள அடுத்ததா நம்ம அண்ணன், கார்த்திக் இவங்க எல்லாரையுமே உண்டு இல்லன்னு பண்ணணும். அதாவது 2 பேரையுமே பழி வாங்கணும் அப்டிங்கிறதுக்காக தான், இங்க இந்த ரம்யாவே சரவணன கல்யாணம் பண்ணிட்டு இங்க என்ட்ரி குடுக்குறாங்க. ஆனா அதே சமயத்துல வீட்ல இப்படிப்பட்ட சண்டைகள்லாம் நடக்கும் அப்டின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த அண்ணம் இப்போ நார்மலா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது சரவணன கல்யாணம் பண்ணிட்டு ரம்யா வீட்டுக்குள்ள வரா. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதே சமயத்துல வர்ற இந்த ரம்யா எந்த ஒரு சேட்டையும் பண்ணாம சைலன்ட்டா இருப்பாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதனால தான் அண்ணத்துக்கு கோவமே வர ஆரம்பிச்சுருது. அதுவும் இல்லாம இப்போ இந்த ரம்யா அதாவது இதுக்கு முன்னாடி மண்டபத்துல இந்த மாரி சண்முகத்த கடத்துனது நான் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லி இந்த இடத்துல இப்போ நம்ம இவங்க அந்த சரவணன் இருக்கான் இல்லையா? சரவணன் கிட்டயும், அடுத்ததா செண்பகவல்லி கிட்டயும் சொன்னாங்க. அப்போ அண்ணன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படிங்கிற மாரி சொல்லி, அண்ணத்து மேல எவ்ளோ பெரிய கோவத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்யா, அடுத்ததா சரவணன், அடுத்ததா இந்த செண்பகவல்லி இவங்க எல்லாருமே கார்ல ஏறி நேரா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்க சமயத்துல ரம்யா இந்த மாரி சண்முகத்த கடத்துனது வேற யாரும் கிடையாது. நான் தான் அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. என்னடா இது தன்னோட அப்பாவ கடத்தனன்னு சொல்லிட்டு சொல்றாளே! அதுவும் இல்லாம நம்ம அவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தோமே! அடுத்ததா செண்பகவல்லி. செண்பகவல்லிக்கு தன் புருஷன் காணாம போயிட்டாரு. தன் புருஷன கடத்துனது அண்ணன் தான் சொல்லிட்டு எவ்ளோ கோவப்பட்டாங்க, எவ்ளோ ஆத்திரப்பட்டாங்க. ஏன் நம்ம அண்ணத்த கழுத்த புடிச்சு நெரிச்ச கூட நெரிச்சாங்க. அப்படி இருக்கும்போது, இந்த ரம்யா உன் புருஷன கடத்துனது நான் தான் அப்படிங்கிற மாரி சொல்றா. ஆனா இந்த செண்பகவல்லி, சரவணன் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு, "ஓ! அப்படியா? நீ எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணுவ" அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ இவங்க 2 பேரும் அவளுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காங்க. அவ என்ன பண்றாளோ அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாரி சொல்லி, அதே சமயத்துல இப்போ அதாவது சுடருக்கு ஃபோன் பண்ணி, அதாவது தன்னோட பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி செண்பகவல்லி இந்த மாரி நீ தான் ஆரத்தி எடுக்கணும். அதாவது அண்ணனையும், அண்ணியும் நீ தான் வரவேற்கணும். அந்த அங்க அந்த ஆரத்தி தட்ட கரைச்சு வை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சுடருக்கு பயங்கரமான ஒரு கோவம். அதுவும் இல்லாம எந்த அளவுக்கு கோவத்துல இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரியும். ஏன்னா, இங்க தன்னோட அப்பாவுக்கு எதிரா, தன்னோட சின்ன அண்ணனுக்கு எதிரா, அடுத்ததா தன்னோட சின்ன அண்ணிக்கு எதிரா இவ்ளோ பெரிய சதிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா அதே சமயத்துல அண்ணன் இப்போ சொல்றாங்க. இந்த மாரி "நீ எதுக்கும் இது பண்ணாத சுடர். அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்களோ அத செய்யு. நீ தான் ஆரத்தி எடுக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இல்ல என்னால முடியவே முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லி பிடிவாதமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே ரம்யா கண்டிப்பா அவள நான் சும்மா விட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாரையுமே ஒரு வழி பண்ணணும். அதாவது நம்ம அண்ணன் பக்கமும், கார்த்திக் பக்கமும் யாரெல்லாம் நிக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே உண்டு உண்டு இல்லன்னு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ரம்யாவோட குறிக்கோளா இருந்துட்டு இருக்கு. இப்போ இவளும் போய் வீட்ல இறங்குறா. அதே மாதிரி அங்க இப்போ ஆரத்தி எடுக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு நேரத்துல தான் நம்ம கார்த்திக்கோட தங்கச்சி கூப்பிட்டு, இந்த மாரி நீ எடுத்து தான் ஆகணும் அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில இந்த ரம்யா இங்க எல்லாருமே அட்டென்ஷன் ஆகணும். எல்லாருமே தன்னோட வழிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக, இப்போ ஏமாளியா இருக்கக்கூடிய கார்த்திக்கோட தங்கச்சிய பல்லார்ன்னு கன்னத்து மேலயே ஒரு அற விட ஆரம்பிச்சுறாங்க. இவ்ளோ நேரமா பொறுமையா இருந்துட்டு இருந்த நம்ம அண்ணன் இந்த ஒரு நேரத்துல பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ரம்யா எந்த அளவுக்கு கேடு கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்தே நல்லாவே தெளிவா தெரிய வருது. அதுவும் இல்லாம ஆரத்தி எடுக்க சொன்னா எடுக்கவா மாட்டேங்கிற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாரி சொல்லி பயங்கர கோவத்தோட இந்த ரம்யா செயல்படுறாங்க. ஆனா கடைசியில அண்ணன் பயங்கர கோவத்தோட எவ்ளோ தைரியம் இருந்தா என்னோட நாத்தனாவையே நீ அடிப்ப, அவள அடிக்கிறதுக்கான தைரியம் எங்கிருந்து வந்துச்சு உனக்கு? அப்படிங்கிற மாரி சொல்லி இந்த ரம்யா கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. ரம்யாவுக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி நம்ம அண்ணமும் ரொம்ப நேரமா பொறுமையா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா ரம்யா பேசுற பேச்சுக்கள், அடுத்ததா இந்த குடும்பத்த இப்படி ஆக்கிருவேன், அப்படி ஆக்கிருவேன்னு சொல்லிட்டு சொல்றது. அடுத்தபடியா கார்த்திக்கோட தங்கச்சிய அதாவது
அவங்க நாத்தனாவ வந்து அதாவது இந்த மாரி அடிச்சது, இது எல்லாத்துக்குமா சேர்த்து பதிலடி குடுக்கறதுக்காக தயாராக ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு மேல வந்து அவ மேல ஒரு கைய வச்சேன்னு வையேன், உன்னலாம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னலாம் வந்து எப்பவோ வந்து நான் முடிச்சு விட்டுருக்கணும். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட அண்ணன் இருந்துட்டு இந்த ரம்யாவ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சரவணன், இன்னொரு பக்கம் வந்து இந்த செண்பகவல்லி 2 பேர் வந்துட்டு, "என் தங்கத்த விடு, என் தங்கத்த விடுமா" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அன்னத்துக்கிட்ட இருந்து தங்கத்த பிரிக்கிறதுக்காக ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, அதே சமயத்துல இந்த ரம்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதுவும் இல்லாம, "இங்க பாரு ரம்யா, நீ வந்து இதுக்கு முன்னாடி எங்க இருந்த? எப்படி இருந்த?" அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி இந்த வீட்டுக்குள்ள வந்து, "நீ இந்த வீட்ட உண்டு இல்லன்னு பண்ணணும். இந்த வீட்ட 2 துண்டா, 3 துண்டா ஆக்கணும்." அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருக்க அப்படின்றது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா, உன்னோட டைரியில இந்த நாள குறிச்சு வச்சுக்கோ. நீ எதுக்காகடா வந்து இங்க இந்த சரவண கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற அளவுக்கு நான் வந்து பண்ண போறேன். உன்னை நான் சும்மாவே விட போறது கிடையாது. நீ ஏதோ வந்து என் மாமாவை ஏமாத்தி, எங்க எல்லாரையுமே ஏமாத்தி, நீ வந்து தந்திரமா வந்து ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்க. என் மாமா கையால வந்து நீ தாலியை எடுத்து வாங்கி, அந்த ஒரு தாலி உன் கழுத்துல ஏறுன மாரி வந்து ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது, இனிமே நீ என்ன நினைச்சாலும் சரி, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த உன்னால செய்யவே முடியாது. அதாவது நீயா திருந்திட்டனா நல்லது. இல்லன்னா நானா உன்ன அடிச்சு திருத்துவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே நம்ம அண்ணன் இருந்துட்டு இந்த ரம்யாவ இப்படி உண்டு இல்லன்னு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கப்புறம் ரம்யாவுக்கும் அடுத்தது அண்ணன் 2 பேருக்கும் இங்க வந்து பயங்கரமான போராட்டம் தான் நடக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.